அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் இளையராஜாவின் ராத்திரி சிவராத்திரி பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக வனிதா விஜயகுமார் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. நடிகை வனிதா விஜயகுமார் நடிப்பில் உருவாகியுள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலை நீக்க கோரி இசையமைப்பாளர் இளையராஜா தாக்கல் செய்த மனு குறித்து தயாரிப்பாளர் வனிதா விஜயகுமார் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை வனிதா விஜயகுமார் மற்றும் நடன இயக்குனர் ராபர்ட் நடிப்பில் உருவாகியுள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்த மைக்கேல் மதனா காமராஜ் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ராத்திரி சிவராத்திரி என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. தான் இசையமைத்த பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாமல் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் பயன்படுத்தி இருப்பதாகவும் பாடலை மாற்றி அமைத்துள்ளதாகவும் இளையராஜா தரப்பில் சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இது காப்புரிமை மீறிய செயல் என்றும் உடனடியாக அந்த பாடலை திரைப்படத்தில் இருந்து நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் இளையராஜா மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. இளையராஜா தரப்பில் ஆஜரான சரவணன் இளையராஜா இசையமைத்த பாடலை பயன்படுத்தியதோடு பெயரும் பயன்படுத்தியதாக கூறினார். தயாரிப்பாளர் வனிதா விஜயகுமார் சார்பில் வழக்கறிஞரான ஆஜரான ஸ்ரீதர் மூர்த்தி எகோ நிறுவனத்திடம் அனுமதி பெற்றுத்தான் அந்த பாடலை பயன்படுத்தி உள்ளதால் காப்புரிமை மீறல் இல்லை என குறிப்பிட்டார். மேலும் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து மனு குறித்து தயாரிப்பாளர் வனிதா விஜயகுமார் ஒரு வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டு நீதிபதி வழக்கை ஒத்தி வைத்தார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.